குருக்ஷேத்திர யுத்தம் முடிவு பெற்றது. அதில் கௌரவர்கள் தோற்றனர், பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர். அதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவன் அர்ச்சுனன். போர் முடிந்ததும் அர்ச்சுனனை ரதத்தை விட்டு கீழே இறங்கு என்று அவனுக்கு சாரதியாகச் செயல்பட்ட கிருஷ்ணர் கூறினார். போரில் வெற்றி பெற்ற வீரனை அவனுடைய சாரதி கைகொடுத்து தேரிலிருந்து இறக்கி விடுவதுதான் வழக்கம். அப்படி கிருஷ்ணர் செய்யவில்லையே என நினைத்த அர்ச்சுனன் கர்வத்தோடு தேரிலேயே நின்றான். அவனின் உள்ளக்குறிப்பை உணர்ந்த கிருஷ்ணர், அர்ச்சுனா, உன் கர்வத்தை விட்டுவிட்டு என் கட்டளைப்படி தேரிலிருந்து முதலில் இறங்கு என்றார். உடனே அர்ச்சுனன் இறங்க அடுத்த கிருஷ்ணர் இறங்கினார். அவர் இறங்கிய அடுத்த 4 வினாடிகளில் தேர் தீப்பற்றி எரிந்தது. இதைக் கண்டு அர்ச்சுனன் அதிர்ச்சியடைந்து நிற்க கிருஷ்ணர், அர்ச்சுனா, போரில் பீஷ்மர், துரோணர், கர்ணன், துரியோதனன் ஆகியோர் செலுத்திய அம்புகளில் பல மந்திர சக்தி வாய்ந்தவை. அவைகளில் பல இன்னும் உன் தேரிலேயே இருந்தன. இந்த தேரிலிருந்து நான் இறங்கிவிட்டால் தேர்கொடியில் உள்ள அனுமன் சென்று விடுவான். அப்போது மந்திர சக்தி வாய்ந்த அம்புகளின் சக்தியால் தேர் தீப்பிடித்து எரிந்துவிடும். அதில் நீயும் தீக்கிரையாகியிருப்பாய். அதனால்தான் முதலில் உன்னை இறங்கச் சொன்னேன். நீயோ போரில் பெற்ற வெற்றியால் உண்டான கர்வத்தோடு தேரிலேயே தயங்கி நின்றாய் என்றார். தன் தவறை உணர்ந்த அர்ச்சுனன் பணிவுடன் நிற்க, வெற்றி வரும்போது பணிவுடன் இருப்பவனே வீரன், அதை நீ முதலில் உணர்ந்து கொள் என்று சொல்லி கிருஷ்ணர் புன்னகைத்தார். இந்த பாரத கதையிலிருந்து நாம் விளங்குவது, வெற்றி வரும்போது பணிவும் வரவேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆன்மீக தகவல்கள், ஜோதிடத் தகவல்கள் மற்றும் புராணங்கள் நமது வாழ்வை வல்லமையாக்கும் நீதிக் கதைகளுக்கு இறை பக்தி டிவியோடு.